சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் அவர்கள் நமக்கு ஒரு 10-15 வருடங்களாகவே சகோதரர் நமக்கு பழக்கம். ஸோ நாம் பார்த்த விதத்தில் சகோதரரை பற்றி நாம் சொல்லணும் அப்படின்னா, சகோதரருடைய சுற்று வட்டாரம், அவங்கள சார்ந்தவங்களுக்கு அவங்கெல்லாம் சொன்ன சாட்சியை வச்சு நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். சகோதரர் அவர்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டால் தயங்க மாட்டார், உடனடியாக முன் வந்து செய்யக்கூடியவர். ஸோ 2 நாளுக்கு முன்னாடி கூட அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். இது இவருடைய மரணத்தின் மூலமாக கூட தேவன் இவருக்கு ஒரு நல்ல வழிநடத்தலை கொடுத்துருக்கிறத நாம் உணர்ந்துக்க முடியுது. எப்படி அப்படின்னா, சகோதரர் ஒரு வேளை நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இங்கே வீட்லேயே இருந்திருந்தாருன்னா, ஒரு வேளை அட்டாக் ஆகியிருந்தால் இவர் இறந்துருந்தாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. இவர் அந்த நேரத்துலையும் கூட ஒரு வழி நடத்தல் தேவன் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அந்த இந்தி மற்ற வட மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு சில உதவி பொருட்களை இவர் செய்வதற்காக சில பொருட்களை எடுத்துக்கொண்டு கீழே போகும்போது இவருடைய உயிர்த்தையிலும் ஒரு நபர் மூலமாக ஆட்டோ வச்சு அங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். இதெல்லாம் தேவனுடைய ஏற்பாடு அப்படின்றது கூட இவருடைய மரணத்திலிருந்து பார்த்துருக்கோம். 2 நாளுக்கு முன்னாடி இவரை சந்திக்கும் போது அநேக விஷயங்கள் சகோதரர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அதில் பாதி அன்பு சகோதரர் கூட தெரிவித்தார். இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது, என்னுடைய பணிக்காலம் முடியுது, அதுக்கப்புறம் தேவனுடைய ஊழியத்துக்கே நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணிப்பேன்னு சொன்ன வார்த்தை என்கிட்டையும் அவங்க பகிர்ந்துட்டார். 2வது விஷயம் என்ன, அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்னிடத்துல என்ன சொன்னார்னு பார்க்கும்போது, அன்பும் மனத்தாழ்மையுமே இருந்தால் இந்த ஓட்டத்தை முடிச்சிடலாப்பா அப்படின்னு சொல்கிற கடைசி வார்த்தை சகோதரர் என்னோடு கூட பகிர்ந்துட்டார். ஆனால் நான் எதிர்பார்க்கல, அவருடைய ஓட்டமும் இன்னும் 2 நாளில் முடியும் நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல. அவருடைய மரணம் மிகப்பெரிய வருத்தமாக இருந்தாலும் அவர் குடும்பத்தாரில் ஒருவராக நமக்கும் ஒரு வருத்தமாக இருக்கிறது. அது நிச்சயமாக சகோதரர் அவர்கள் அந்த ஒரு பெரிய தேவன் வைத்திருக்கக்கூடிய எந்த வாய்ப்பாக இருந்தாலும் வருவார் என்று நாம் நம்புகிறோம். அந்த இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி.